பார்த்துக்கலாம். இன்னைக்கு சூப்பரான 2 டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கோட் பண்ண போகிறோம் டிசைன் பண்ணுறதுக்கு, வாசலில் கோலம் போடுறோம்ல அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டிசைன் இந்த மாதிரி எப்படி நம்ம கோட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இன்னொரு டிசைன் அப்படி. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். ஓகே, இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு code.org போய்க்கோங்க. சைன்இன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, ஜிமெயில் ஐடி இருந்ததுன்னா அதோட லிங்க் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணோன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாகின் பண்ணிட்டேன். இதை நான் வந்து ஆப் லேபில் பண்ண போகிறேன். ஸோ போய் ஆப் லேபில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 3 பட்டன் வைக்க போகிறேன். ஓகே, அந்த இடத்துல 2 பட்டன் தான் காமிச்சேன், பட் ஏதாவது ஒரு கிளாசிக் வச்சுப்போம். ஓகே, 3 பட்டன் வைக்க போகிறேன். இது வந்து சின்னதாக்கிடும். ஓகே, டூப்ளிகேட். ஓகே, இது வந்து டிசைன் 1. ஓகே, இது வந்து கிளியர். தேவைப்பட்டா வச்சுக்கலாம், இல்லை நான் வைக்கிறேன் சும்மா. இனிமேல் நம்ம கிளியர் பண்ணுவோம். டிசைன் 2. ஓகே, இப்போ டிசைன் 1 எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க, இங்கே இருப்பேன் நான் லைன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஒரு நேராக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, அப்புறமா ஒரு ஆங்கிளில் இந்த மாதிரி லைன் போடுறேன். ஸோ ஓகே, இந்த ஆங்கிளில் மேபி சே ஒரு 45 degrees whatever. அதாவது நான் 45ன்றது இந்த ஆங்கிளில் பார்க்கக்கூடாது. நான் வந்து நீங்கள் வந்து இந்த ஆங்கிளில் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்கல்ல, போகும்போது நீங்கள் இவ்வளோ தானே டேர்ன் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கணும். என்ன பெருசாக இருக்க ஆங்கிள் 45 சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்க. இந்த ஆங்கிள் வந்து 45 degrees. ஓகே, ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ 45 degrees இங்கே இருக்கிற 45 degreesல டேர்ன் பண்ணுறேன். அப்புறம் திருப்பி இப்படி டேர்ன் பண்ணுறேன். இப்போ இங்கே டேர்ன் பண்ணும்போது நம்ம இந்த ஆங்கிளில் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இப்படி போயின்னு இருக்கீங்க. ஓகே, இந்த ஆங்கிளில் பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போயிட்டே இருக்கீங்க. இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஆனால் நீங்கள் இங்கே டேர்ன் பண்ணுறீங்கனால இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே, இது மேபி 100க்கு மேலே இருக்கும். சரி, 125 வச்சுக்கோம். ஓகே, எரேஸ் பண்ணிடுவோம். ஓகே, டேர்ன் பண்ணிட்டு திருப்பி இங்கேருந்து இங்கே வந்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம நிறைய ரவுண்டாக பண்ணுவோம். ஓகே, அதுதான் இப்போ பிளான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைமண்டை ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பட்டன் 1 கிளிக் பண்ணுறேன் இல்லையா. ஸோ கோடு போயிட்டு ஆன் இவெண்ட் பட்டன் 1. இப்போ இதில் வரைகிறதுக்குன்னே வந்து டர்ட்டில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டர்ட்டிலில் தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மிடில் போக போகிறேன். மிடில் ஆஃப் த ஸ்க்ரீன் போகணும். ஸோ மிடில் போகிறதுக்கு நான் ஜம்பிங்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, பென் அப், அதாவது நீங்கள் பென் அப் மேலே தூக்கிட்டு அப்புறமா அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் நீங்கள் பென் டவுன் பண்ணுறீங்க. ஓகே, இல்லைனாக்கா நீங்கள் ஜம்ப்புன்ற ஆப்ஷன் இங்கே கிடையாது. இல்லைனாக்கா நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் வரைஞ்சிடும் அது. ஸோ பென் அப், அப்புறம் அந்த பொசிஷனுக்கு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ மூவ் டு எங்கே சே இந்த மிடில் ஆஃப் த ஸ்க்ரீன் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க. 161 242 161 242. ஓகே, ஸோ நான் மிடில் போயிட்டேன். இப்போ நான் வரைய ஆரம்பிக்கணும். ஸோ பென் டவுன் ஓவரா. ஸோ நான் ரெடியாக இங்கே நிற்கிறேன். இப்போ நான் வந்து அந்த டைமண்ட் வரையணும். சரி, நான் ஒரு மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். மூவ் ஃபார்வர்ட் சே ஒரு 100 pixels. ஓகே, 100 pixel எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மூவ் ஃபார்வர்ட் 100 pixel. இப்போ எனக்கு இப்படி இந்த மாதிரி போகணும். ஸோ ஒரு ஆங்கிளில் நான் டேர்ன் பண்ணணும். ஸோ டேர்ன் ரைட் ஹேண்ட் சைட் பண்ணுறேன். ஸோ டேர்ன் ரைட் பை say 45 degrees.
ஓகே, டர்ன் பண்ணி கொஞ்சமாக வரைகிறேன் ஒரு இந்த மாதிரி. ஸோ மூவ் ஃபார்வர்ட் பை என்ன பண்ணலாம், 25 வச்சுக்கலாம். ஓகே, இல்லை இன்னும் ஒரு 50 ரொம்ப பெருசாகிடும். நான் பண்ணலாம், இதை 80 பண்ணலாமா? சரி, என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, மூவ் ஃபார்வர்ட் பாருங்கள், டிசைன் 1. ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்காதான். ஸோ இது 80 வச்சிடுறேன். 80 வச்சுட்டு இது வந்து வேணால் ஒரு 40 பண்ணலாம். ஓகே, இப்போ நான் திருப்பி இப்படி வந்துட்டு இங்கே வரணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சைடு நான் டேர்ன் பண்ணும்போது இந்த ஆங்கிள் நீங்கள் பார்க்கணும், இவ்வளோ பெரிய ஆங்கிள். ஸோ 125 டிகிரிஸ் போடுறேன். போயிட்டோமா, திருப்பி டேர்ன் ரைட் பை 125 டிகிரிஸ். டேர்ன் பண்ணிட்டு திருப்பி இந்த சின்ன லைன் தான் நான் வரையணும். ஸோ மூவ் ஃபார்வர்ட் பை 40 பிக்சல்ஸ். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்துட்டேன். இப்போ திருப்பி நான் மிடில் பாயிண்ட்டுக்கு வந்துடணும். ஓகே, ஸோ டேரெக்டாக திருப்பி மூவ் 2 போட்டுறேன். அவ்வளோ இன்னும் அது அப்படியே காப்பி பண்ணி போட்டுருவோம். ஓகே, ஸோ மூவ் டு 160 this thing. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த அனாவசியமாக இந்த ஏரோ மார்க் தேவையில்லை. ஸோ அதுக்கு வந்து ஹைடுன்னு ஒன்று இருக்குது, ஹைடு போட்டு அவ்வளோதான். பட் இதை ரிப்பீட் பண்ணணும் நிறையா. ஓகே, இதை நான் ஒரு ஃபார் லூப்பில் போடுறேன். ஸோ கண்ட்ரோல் போயிட்டு ஒரு ஃபார் லூப் எடுத்துப்போம். ஓகே, இது அத்தனை கோடையும் இதுக்குள்ளே போடுறேன். ஃபார் லூப்னா என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஐன்றது வேரியபிள். ஸோ I = 0னா ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0. ஆனால் நம்ம எது வரைக்கும் போகிறோம், 4 வரைக்கும் போகிறோம். 4 இல்லை, ஆக்சுவலாக 3 வரைக்கும் தான் போவோம். ஏன்னா I++ I = I+1, அதான் இன்டர்வெல், அதாவது ஸ்டெப் கவுண்டிங். ஃபஸ்ட்டு 0, அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அதோட நின்றுடும். ஏன்னா அப்புறம் 4 தான் எண்டிங் பாயிண்ட். யூ கீப் டூயிங் திஸ் அன்டில் I is less than 4. அதாவது I ஆட் பண்ணிட்டே போங்க, இது உள்ளே இருக்கிறத பண்ணிகிட்டே இருங்க. எப்போ I less than 4 இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க. I எப்போ = 4 ஆச்சோ இல்லை greater 4 ஆச்சோ வெளில வந்துடுங்க. அதான் மீனிங். இப்போ நான் இந்த இடத்துல I++ பதில் I = I+2ன்னு கொடுத்துருந்தேன்னா அது ஸ்கிப் கவுண்டிங் பை 2. ஸோ அது வந்து I வந்து 0ஆக இருக்கும், அப்புறம் 2ஆக இருக்கும், அப்புறம் 4ஆக இருக்கும், 6, 8 அந்த மாதிரி போகும். ஓகே, இதுவே நான் I = I+5 கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0, 5, 10, 15. ஸோ இதுதான் வந்து ஸ்கிப் கவுண்டிங். I++ன்றது ஒன்றும் இல்லை, I = I+1 பதில் I++ எழுதுறோம், அவ்வளோதான். ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இப்போ நான் இதை வந்து ஒரு 20 வாட்டி பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, சே ஒரு 40 வாட்டி பண்ணுவோம். அவ்வளோதான், பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே, இப்படி இருக்குது, இதே இருக்குது, நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த இதெல்லாம் மாற்றி பார்த்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு வேறு டிசைன் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வேணும்னா கூட பண்ணலாம். டர்ட்டில் போயிட்டு எதர் டைரெக்டாக ஒரே பென் கலர், வெளியில் வச்சு பென் கலர் ரெட் அப்படின்னா ரெட்டில் வரும். ஓகே, இப்போ நான் வந்து வேறு கலர்ஸ் கூட பண்ணலாம், அதாவது ரேண்டமாக கலர்ஸு. இது வந்து அப்படியே RGBன்னு மாற்றிக்கோங்க. RGBனா அது வெளில கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே மாறிடும். RGBனா ரெட்டு, க்ரீன், ப்ளூ. ரெட்டு, க்ரீன், ப்ளூ மூணுக்குமே வந்து நம்பர் ரேஞ்ச் வந்து 0லேருந்து 255. ஓகே, இப்போ அதாவது இப்போ நம்ம உள்ளே போட்டுப்போம். இப்போ ரெட்டு வந்து 0ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3, 255. ஸோ வேறு நம்பர்ஸ் போட்டிங்கன்னா வேறு ஷேட் ஆஃப் கலர் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்பெசிஃபிக்காக கலர் கொடுக்காம மேட்ச் பாயிட்டு ஒரு ரேண்டம் நம்பர் போட்டுருவோம். ஸோ ரெட்டு வந்து 1லேருந்து 255 என்ன நம்பரில் வேணால் இருக்கலாம். அதே மாதிரி க்ரீனும் வந்து 0லேருந்து 255 வரைக்கும் என்ன நம்பரில் கூட இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி RGB ரெட், க்ரீன், ப்ளூ இது வந்து 0 to 255.
ஓகே, இப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இப்போ நான் வந்து இதை ஃபார் லூப்புக்குள்ளே போட்டிருக்கேன். ஃபார் லூப்புக்குள்ளே போடுறதுக்கும் ஃபார் லூப்புக்கு வெளியில் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபார் லூப் உள்ளே போட்டிங்கன்னா எவ்ரி இந்த ஒரு டைமண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு கலரில் வரும். வெளியில் போட்டிங்கன்னா எல்லா டைமண்டும் ஒரே கலரில் வரும். ஏன்னா வந்து ஃபார் லூப்புக்கு வெளியில் இருக்குது. ஃபார் லூப் உள்ளே இருக்கிறதுனால ஒரு இப்போ இது வந்து 40 டைமண்ட்ஸ் வரையுது. ஒரு ஒரு டைமண்டுக்கும் ஒரு ஒரு கலர் வரும். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி இருக்கும். ரொம்ப தின்னாக இருக்கு. கொஞ்சம் திக் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், டர்ட்டில் போயிட்டு பென் வித், ஓகே, அதை வெளில போட்டுருவோம். பென் வித் 3ல் இருக்கு. 3 என்ன எப்படி இருக்குங்க, எப்படி வரும். ஓகே, உங்கள் இஷ்டம். நீங்கள் ஒரு கலர் கொடுங்க, இல்லை மினி கலர்ஸ் கொடுங்க, எல்லாம் உங்கள் இஷ்டம். ஓகே, இப்போ வந்து கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணாதான் நான் அடுத்த டிசைன் போக முடியும். நான் கிளியர் என்ன பண்ண போகிறேன், ஒரு பட்டன் இங்கே இருக்கு, கிளியர் பட்டன் ஆன் இவெண்ட், கிளியர் பட்டன் 2. இது பட்டன் 2 தானே, பட்டன் 2. பட்டன் 2. இப்போ என்ன பண்ணுன்னா, டர்ட்டில்ல கிளியர்னு ஆப்ஷன் கிடையாது. ஆனால் நான் ஒரு பெரிய டாட் வைக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பென் கலரை வந்து ஒயிட் ஆக்கிட்டு, ஏன்னா எரேஸ்னு ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது, நம்ம கோட் பண்ணி தான் பண்ணணும். என்ன பண்ண போகிறேன், பென் கலரை ஒயிட் ஆக்க போகிறேன். ஒயிட் ஆக்கிட்டு அப்புறமா நான் வந்து ஒரு பெரிய டாட் வைக்க போகிறேன். டாட், இதுனா ஒரு சின்ன டாட் மாதிரி வரும். அதாவது அவங்களுக்கு காட்டுறேன், இது வைக்க இல்லைன்னா பென் டாட் 5 தான் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது மாதிரி ஒரு டாட் வரும். ஓகே, இது விட்டுருங்க, அந்த ஹைடு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹைட் பண்ணிடலாம். இப்போ ஒரே ஒரு டாட் வரும். இந்த டாட்டை நான் இவ்வளோ பெரிய டாட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு 300 நான் அதுவே இவ்வளோ பெரிய டாட். இப்போ இதுவே நான் வந்து ஒரு 100 கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இத்தினோண்டு தான் ரொம்ப பெருசாக வேணும், அதனால் ஒரு 300 இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் இதை ஒயிட் ஆக்கிடுவேன். ஸோ பென் கலர் ஒயிட், அப்புறம் நமக்கு ஒரு பெரிய ஒயிட் கலர் ஆகிடும். இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். டிசைன் 1 வந்துடுதா, கிளியர். ஃபுல்லாக ஒயிட் கலரில் அது வந்து ஒரு பெரிய டாட் பண்ணிடுது, அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்த டிசைன் 3, டிசைன் 2 பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ஆன் இவெண்ட், சே பட்டன் 3. ஓகே, திருப்பி அவன் மிடில் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு போகணும். ஸோ அதே மாதிரி பென் டவுன், பென் அப், இது அப்படியே Ctrl+C, Ctrl+V அப்படியே வச்சிடலாம். ஓகே, மிடில் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்துட்டான். நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி வரைஞ்சோம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆர்க் யூஸ் பண்ணுவோம் இந்த வாட்டி. ஓகே, டர்ட்டில் போனீங்கன்னா ஆர்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆர்க் ரைட் என்ன, அதாவது ஆர்க் ரைட் நம்ம என்னென்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் கர்சர் வச்சிங்கன்னா தெரியும், ஆங்கிள் அண்ட் ரேடியஸ். ஓகே, சப்போஸ் நான் ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் ஒரு ரேடியஸ் 25 இருக்கட்டும், என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி போகிறது இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். இதை வந்து ஒரு 50. ஓகே, இப்படி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஹைடை போட்டுருவோம், நம்மளுக்கு வேண்டாம். இதை வந்து நான் வந்து ஒரு லூப்பில் போட போகிறேன். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரோல் போயிட்டு ஒரு ஃபார் லூப் போடுவோம். இதெல்லாம் நம்மளே சும்மா ப்ளே அரவுண்ட் தான், என்ன வேணாலும் சும்மா ட்ரை பண்ணுங்க நீங்களா. இது அத்தனையும் இதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு 50க்கு பதிலாக இங்கே 50 கொடுத்துட்றேன் நான். ஏன்னா ஒரு டைம் ஒரு டிஸ்டன்ஸ் வர மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு சின்னது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போகும், அந்த மாதிரி. இது ஒரு 200. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே,
ஸோ இவ்வளோ பெருசாக வந்திருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்கும், இல்லைன்னா இதை ஒரு ஃபார் லூப்பில் போட்டுருவோம். ஓகே, ஸோ ஒரு ஃபார் லூப் எடுத்து இது அத்தனையுமே ஒரு ஃபார் லூப்பில் போடுறோம். இதை வந்து வேரியபிள் ஆக்கலாம். சரி, ஜே, அது ஒரு ஜே, சே 40 என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். இது ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஆக்ரைட் நான் அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஃபார் லூப்புக்குள்ளே போட்டதுனால இதை நான் வந்து ஹை ஆக்கியிருக்கணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதை வந்து இப்போ நான் இன்னொரு ஃபார் லூப்பில் போட போகிறேன். ஓகே, இதே மாதிரி நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு ஃபார் லூப், இந்த ஃபார் லூப்பை இதுக்குள்ளே போட்டுட்டு இதை வந்து நான் ஜேயாக மாற்றிடுறேன். ஏன்னா இது வேறு ஃபார் லூப் இல்லை, இல்லைன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிடும். ரெண்டுமே ஐன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிடும். இது ஜே, இதுவும் ஜே. இது வந்து ஒரு 10 போடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, சரி, ஒரு 50. ஸோ அது மேலேயே ரிப்பீட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இது மேலேயே திருப்பி வருது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஆங்கிள் ஒரு வாட்டி வந்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஆங்கிள் அது இன்னும் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், டர்ட்டில் போயிட்டு இன்னும் ஒரு சின்ன டேர்ன் ரைட் பை ஆங்கிள். அதாவது இது வந்து ஒரு செட்டு வரைகிறது, ஒரு செட்டு வந்துட்டு கொஞ்சம் தள்ளணும். ஸோ கொஞ்சன்றதுனால ஒரு 2 போடுறேன். இங்கே வேறு நம்பர் போட வேறு டிசைன் வரும். ஓகே, இது ரொம்ப ஜாஸ்தி, 50 வேண்டாம். அப்போ நான் வந்து ஒரு 10 வைக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சரி, ஒரு 15 வைப்போம். நீங்கள் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி இப்போ இந்த பென் கலர் இருக்குல்ல, Ctrl+C Ctrl+V, இந்த பென் கலர் தூக்கி ஒரு ஃபார் லூப். அதாவது இப்போ என்ன ஆகும்னா, நான் இங்கே ஃபார் லூப்பில் போட்டால் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பாருங்க, இப்படி இருக்கும். இதே நான் வந்து இங்கே ஃபார் லூப்பில் போட்டேன்னா இப்படி இருக்கும். ஓகே, நான் ஒரு லைன்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். இது வந்து இங்கே போட்டேன்னா இது இப்போ இப்படி வரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் இந்த கேப்லாம் வேண்டாம்னா மேபி நீங்கள் வந்து 18 ஆக்கும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கூட கேப் இருக்குல்ல, வேணா 20 ஆக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் எவ்ரி டைம் பண்ணும்போது வேறு புதுசாக வரும். கிளியர் பண்ணிட்டு இது வரைச்சிக்கலாம். இது நம்ம கிளியர் இன்னும் இப்போ பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம கிளியர் பட்டனை வந்து 400 ஆக்கிடும். ஓகே, போட்டு கிளியர் ஆகிடுறது. இது போட்டுட்டு கிளியர், அவ்வளோதான். ஓகே, இது நான் உங்களுக்கு காட்டினதுக்கும் இப்போவுமே கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் மாற்றி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னெல்லாம் மாற்றி பண்ணுறீங்களோ அக்கார்டிங்லி உங்கள் டிசைனும் மாறும். ஸோ நீங்கள் என்ன வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டாட் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த டாட்டை நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பண்ணோமே, பட்டன் 1 இங்கே கூட நீங்கள் வைக்கலாம். இது ஒரு ஃபார் முடிச்சுட்டு நடுப்புற ஒரு டாட், ஒரு 50 அப்படி இருக்கும். இன்னும் அழகாக இருக்குது இல்லை? இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய டைப்ஸ் நீங்கள் வந்து டிசைன் ட்ரை பண்ணலாம்.